தமிழக அரசின் டாஸ்மாக் நடவடிக்கைகள் மீண்டும் அரசியல் விவாதத்தை கிளப்பியுள்ளன. பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகே உள்ள 717 டாஸ்மாக் கடைகளை 2 வாரங்களுக்குள் மூடுமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் ச. ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இந்த முடிவுக்கு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியினரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். ஆனால் இந்த அறிவிப்பை தொடர்ந்து இயக்குனர் சேரன் தனது எக்ஸ் பதிவில் முக்கியமான கேள்வியை எழுப்பியுள்ளார். ஒவ்வொரு ஆட்சியும் பள்ளி, கோவில் அருகில் உள்ள கடைகளை மூடுவதாக அறிவிக்கிறது. ஆனால் அடுத்த ஆட்சியிலும் அதே காரணத்திற்காக மீண்டும் கடைகள் மூடப்படுகிறது என்றால் உண்மையில் முந்தைய கடைகள் மூடப்பட்டதா என்று அவர் சந்தேகம் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னதாக நாம் தமிழர் கட்சியின் இடும்பாவனம் கார்த்திக் தனது பதிவில் ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் ஆகியோரின் ஆட்சி காலங்களில் தலா 500 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதாகவும் தற்போது விஜய் அரசு 717 கடைகளை மூடுவதாக அறிவித்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். அதே நேரத்தில் கடைகள் மூடப்படுகிறன என்றால் டாஸ்மாக் வருமானம் குறைய வேண்டுமே. ஆனால் ஆண்டுதோறும் வருமானம் 48,000 கோடியிலிருந்து 50,000 கோடியாக உயர்கிறது. இது எப்படி சாத்தியம் என்ற கேள்வியையும் அவர் முன்வைத்துள்ளார். இந்த பதிவுகளை மேற்கோள் காட்டிய இயக்குனர் சேரனின் கருத்து தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. டாஸ்மாக் கடைகள் உண்மையிலேயே குறைக்கப்படுகிறதா அல்லது இடமாற்றம் மட்டுமே நடக்கிறதா என்ற விவாதம் மீண்டும் பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது.